ஸோ பிக் பாஸ் லைவ்ல சௌந்தர்யாவோட பணப்பட்டி சம்பவம் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஜாக்லின் டோர்லாம் திறந்துருக்கு, அப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா, ஓப்பு இருக்கா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி பல கேள்விகள் கேட்குறீங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக்கை போட்டு கொஞ்சம் வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோவில் பிக் பாஸ் நம்மளை நல்லாவே ஏமாத்துறார் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் 5 பேர் பணப்பட்டி எடுத்திருக்காங்க. அந்த 5 பேருக்கு டைமர் ஓடி இருக்கு. ஏன் இப்போ போன சௌந்தர்யா கூட டைமர் ஓடி இருக்கு. பிக் பாஸ் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன் பவித்ரா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இன்னொரு பக்கம் ரயனுக்கு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் டோரே க்ளோஸ் பண்ணாமல் உள்ள விடுறது எப்படி? லாஜிக்கலி இப்போ என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு ரூல்னா அந்த ரூல் தானே ஃபாலோ ஆகணும். இங்கே வந்து ஜாக்லினை உள்ளவும் விடுறீங்க, டைமருமே காட்டல. அந்த இடத்துல டைமரை நீங்கள் காட்டாததுக்கான காரணம் ஏன் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது. எல்லா ப்ரோமோலையும் டைமர் காமிச்சது, ஜாக்லினோட ப்ரோமோல மட்டும் ஏன் டைமரை காட்டல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்றது எல்லாருமே பார்க்க முடியுது. ஒருவேளை ஜாக்லின் செகண்ட் முன்னாடி வர முடியல, நீங்கள் என்னத்தை கால்குலேட் பண்ணுறது, எதுக்கு கால்குலேட் பண்ணோம், இங்கேயே டிஸ்பிளே பண்ணால் முடிவே தெரிஞ்சிடும்ல. இவங்க சொல்ற பாசிபிலிட்டி படி இத்தனை 5 ரவுண்டுமா டிஸ்பிளே பண்ணீங்க, 6வது ரவுண்டு ஏன் டிஸ்பிளே பண்ணல? அதுவும் ஜாக்லின் போகும்போது மட்டும் ஏன் டிஸ்பிளே பண்ணல? அப்படியே நீங்க டிஸ்பிளே பண்ணி தானே ஜாக்லின் உள்ள வராங்களா வெளியே போறாங்களா அப்பயே தெரிஞ்சிருக்கும். டோரை மூட வேண்டியது தானே, டோரை மூடி இருக்கலாமே. ஆனா நீங்க உள்ள விட்டு டைம் கால்குலேட் பண்றேன் போது ஒரு மிகப்பெரிய வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்க ஜாக்லினுக்கு என்ன பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்க தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜாக்லினோட நீங்க நெகட்டிவ்ஸை மட்டும் ஹைட் இது எபிசோட்ல போட்டு பாசிட்டிவிட்டி எல்லாம் ஹைட் பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஏன் நேற்று ஏவி கூட எடுத்துங்களேன், ஏவியில கூட ஜாக்லினோட நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஸோ ஜாக்லின் பயங்கரமா பேசுற பாயிண்ட் எல்லாமே கட் பண்ணி தூக்கிட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவா மாட்டுதா, போடுறான் அந்த நெகட்டிவ் போடு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் போர்ட்ரேயிலே ஜாக்லினை காமிச்சிட்டு வந்து அவங்களோட பாசிட்டிவ் சைடை மூடி மறைச்சிங்க அப்படின்றது தெரியுது. அதுலயும் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. எதா இருந்தாலும் நம்ம லைவ் பார்த்து தான் தெரியும். நீங்க கேட்குறீங்களா ஜாக்லின் வீட்டுக்குள்ள இருக்காங்களான்ட்டு? இல்ல மக்களே, அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க. எபிசோட் டெலிகான் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜாக்லின் வந்து அவங்க வீட்டுக்கே போவாங்கன்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். எல்லாமே கரெக்ட் தான், இதுல மாற்று கருத்தே இல்லை. அபிஷியல் சோர்ஸே நமக்கு சொன்னது இதுதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பட் எனிவே இது சிங்கப்பெண்ணாக ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஜாக்லின் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. பாதியிலேயே வந்து விட்டு கொடுக்காம நான் போய் ட்ரை பண்ணி தோத்தன்றது கெத்துங்க. ஒன்னும் ஜெயிச்சவனுக்கு வெற்றி கிடைக்கும், தோத்தவனுக்கும் வந்து இது கிடைக்கும். வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே சரி, லைவுக்குள்ள போவோம். லைவ் கண்டென்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 பேர் டிபேட் நடந்துகிட்டே இருந்தது. சௌந்தர்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ராயன். இந்த 3 பேர் வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் நடந்துகிட்டே இருந்தது. யார் போகிறதுன்ற. ஜாக்லின் ஒரு பக்கம் பேக் வாங்கிட்டாங்க. பேக் வாங்கிட்டதுக்கு அப்புறம் சைலண்ட் ஆயாச்சு. இந்த 3 பேரில் சௌந்தர்யா விடாப்படியா நான் போயே ஆகணும் தீர்மானமே பண்ணேன். ஆனால் சௌந்தர்யா வந்து பணப்பட்டி எடுக்கிற ஐடியா இல்லை, போய் தொட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணலான்ற மாதிரி தான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க அதை ஓப்பனாகவுமே சொல்லிட்டாங்க. யார்கிட்ட ரஞ்சித் கிட்ட மட்டும் சொல்லிட்டாங்க. பட் அவங்க கிட்ட சொன்னால் அலோவ் பண்ண மாட்டானுங்க, அவனுங்களை பணத்தை எடுக்க விட மாட்டேங்கிறானுங்கன்னு தெரிஞ்சு. ஸோ அதை மட்டும் மறைச்சிட்டு கான்ஃபிடண்டா எவ்வளோ தைரியமா ஒரு நபர் பேச முடியுமோ அந்த அளவுக்கு தைரியமாகவும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாகவும் சௌந்தர்யா பேசிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கப்பா, அந்த பொண்ணு பயங்கர கான்ஃபிடென்ட்டா பேசுதுப்பா, பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம முன்னாடி வர வைக்கிறாங்களே, கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரயான்லாம் இல்லை நான் உன்னை விட பெட்டரா பண்ணுவேன் சவுண்டு, இந்த மாதிரிலாம் பல கேட்டாலுமே இல்லை நான் போனோம், நான் போயே ஆவேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல முடிவாயிருச்சு. அப்புறம் பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து டைமிங் கேட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டு சௌந்தர்யா போட்டோன்ற மாதிரி முடிவு எடுக்கப்படுது. இதில் குறிப்பா முத்துக்குமரன் ரயனும் போய் சௌந்தர்யாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணு, ஷூ லேஸ் கொண்டு எல்லாத்தையுமே கட்டி விட்டு நீ இப்படிலாம் பண்ணு அப்பெல்லாம் பண்ணுன்னு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி சௌந்தர்யாவோட ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வேற அப்பான்ற மாதிரி சொன்னோம்னா அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான், இதுவா நான் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஆரம்பிச்சு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துட்டார். ட்ரை பண்ணி பாருங்க, முடியலனா கூட நீங்க உள்ள வந்துடலாம், முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆல் த பெஸ்ட் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவோட ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, 60 மீட்டரு 30 செகண்டு 5 லட்ச ரூபா அப்படின்றது 3 போட்டி இருக்கு. என்ன பண்றாங்க, சௌந்தர்யா ஓடி கிட்டத்தட்ட 45 மீட்டர் 40 மீட்டரோ 45 மீட்டர் அந்த கேப்ல தான் பணப்பட்டி கிட்ட போனோன்னா அப்படியே
ஐயோ செவ்வாழை திரும்பிரு செவ்வாழை நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யூட்டன் போடுன்னு யூட்டன் போட்டு அப்படியே ஓடியாந்து உள்ள வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 25 செகண்ட் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 செகண்ட் முன்னாடியே வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, அந்த டைம்ல வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா ஒருவேளை அவங்க போய் பணப்பட்டியை எடுத்துட்டு வர முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் க்ளோஸ் காலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் முன்னாடி பின்னாடி இருந்திருக்கலாம் அப்படின்றதான். ஐ மீன் 45 இன்னொரு 15 செகண்ட் போயிட்டு பொட்டிலாம் செக் பண்ணிருக்க கூடாது. அதுல எந்த பொட்டி கட்டதோ அதை எடுத்துட்டு வரணும், அப்படிதான் பிளான்ல இருந்தாங்க. அப்படி போய் எடுத்துட்டு வந்தா மேபி +1 போலாம், -1 போயிருக்கலாம், ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா பயம் வந்துருச்சு, மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி. சௌந்தர்யாவுக்கு ஒரு பயம் வந்துட்டு அதுல எமோஷனலா தான் வந்தாங்க. வரும்போதே அப்படியே எமோஷனல் ஆகிட்டு ஒரு பக்கம் அழுதுட்டாங்க. முத்துக்குமரெல்லாம் என்னமா நீ இப்போ இப்படி வருவேன்னு பார்த்தா இப்படி வந்துட்டீங்கன்ற மாதிரி. ஓகே, எல்லாருமே ஸ்மார்ட் மூவ்ன்ற மாதிரி பாராட்டி தள்ளிட்டாங்க ஒரு பக்கம் சௌந்தர்யாக்கு. பட் அப்ரிசியேஷன் பண்றேன், ஆனா பாராட்ட முடியாது. ஸோ இதை முயற்சி பண்ணீங்களே அதுக்கு வேணா அப்ரிசியேஷன் பண்றேன். பட் நீங்க ஆல்மோஸ்ட் இதை டிசைட் பண்ணிட்டு தான் போனீங்கன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, அடுத்து ஒரு பக்கம் சுனிதா வந்து ஃபேட்மேன் கிட்டயும் ஆனந்தி கிட்ட பேசுறாங்க. இது வந்து வெரி 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 பேட் மூவ், இவ எடுத்ததே பேட் மூவ். ஒன்று மற்றவங்கள பண்ண விட்டுருக்கணும், அவள் பண்றேன்னு பேசிட்டு இதை போய் பண்ணது ஸ்டூப்பிட் மூவ், வேஸ்ட். மற்றவங்களை பொறுத்த ஸ்மார்ட் மூவ்னு இதெல்லாம் சொல்லலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஸ்டூப்பிட் மூவ். அதை அழகாக பண்ணியிருக்கலாம். ஜாக்லின் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டா அந்த இடத்துல. ஜாக்லின் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து எப்படி ஸ்கோர் பண்ணுமோ அழகாக ஸ்கோர் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு போனா இது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சுனிதா ஃபீல் பண்றாங்க. அது அவங்களோட எம்மா, நீ உட்காந்துட்டு சுனிதா மேடம் நீங்க பேசிடலாம், ஆனால் அது நல்லா இருக்கா அது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க கேம் அவுட் வெளியே இருக்கீங்க, கேம்ல இருக்கவங்க தான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, அதுக்கான வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு மிஸ்டேக்கா இருந்தா கேம் அவுட் வெளியே போறது எவ்வளவு பெரிய விஷயம். உடனே ரவீந்தர் சொல்றாரு, இது எனக்கு முன்னாடியே தெரியும், இதை சௌந்தர்யா எப்படிதான் பண்ணுவாங்கன்றது எனக்கு கிளியர் கட்டா தெரியும். அவ கான்பிடென்டா பேசுவான்றதான் நான் நம்பினேன், ஆனா இதை இப்படி போய் பண்ணிருப்பா நான் நம்பவே இல்லை. பட் அவ எப்பவும் போல என்ன பண்ணுமோ அதை அழகா சிறப்பா செஞ்சுட்டா. பட் இதுல இன்னொரு பக்கம் பவித்ரா ஒரு விஷயத்த பண்ணி சாதிச்சு காமிச்சிருக்கா. இன்னொரு பக்கம் அதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு வெளியே எப்படி தெரியும், அது அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா. பவித்ராக்கு கிடைக்கிற இது மாதிரி சௌந்தர்யாக்கு தெரியாது இல்லையான்ற மாதிரி டீகோட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனந்தி என்ன சொல்றாங்க, அப்படி விளையாடுறது பணப்பட்டி வேற யாருக்கும் போகக்கூடாதுன்னு சௌந்தர்யா கேம் விளையாடி இருந்தாலுமே அதுவும் கேம் தானே. ஆஸ் எ கேமரா பணப்பட்டி எனக்கே இருக்கணும், அந்த காசு போகவே கூடாதுன்னு ட்ரை பண்றதுமே ஒரு விதமான கேம் தானே, அதுவும் ஸ்மார்ட் மூவா தானே பார்க்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் ரவீந்தர் கிட்ட சொல்றாரு. அவரும் தலையாடிட்டு சௌந்தர்யா கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா நீ பிளான் பண்ணிட்டு தானே போன அப்படின்னும் போது, இல்ல ப்ரோ எனக்கு அங்க தோணுனதான் செஞ்சேன், நான் பிளான் பண்ணிட்டுலாம் போல, எனக்கு அந்த சுச்சுவேஷன்ல என்ன தோணுச்சுன்ற மாதிரி பண்ணேன். ப்ரோ தூரம் இருக்கு ப்ரோ, 40 செகண்ட் போறேன், பக்கத்துல இருக்குன்னு பார்த்தா 40 மீட்டர்ல அங்க இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு அப்படியே ஓடியான்ட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இங்க இருந்து என்ன பண்றாங்க, ஆனந்தி போயிட்டு ஜாக்லின் கிட்ட பேசுறாங்க. ஜாக்லின் ஆஸ் எ பர்சனா சௌந்தர்யா எடுத்த மூவ் வந்து ஸ்மார்ட் மூவ் இதுவா பாத்துக்கலாம், ஆஸ் எ பிளேயரா இந்த ஒரு மூவ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பா தெரியுது. இந்த மூவ் கரெக்டான மூவ் கிடையாது. ஏன்னா ஒரு பிளேயரா நீங்க ஒரு அடுத்த ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிறீங்க, கான்ஃபிடென்ட் கொடுக்குறீங்க, போய் பண்ணணும் போது அந்த பணப்பட்டி எடுத்துட்டு வந்து தோத்திருந்தா கூட வேற மாதிரி, அது தோத்திருந்தாலுமே ஒரு பெரிய வெற்றி மாதிரி தான் இருக்கும். அதை ஏன் பண்ணிருக்கலாமே சௌந்தர்யா, பண்ணிருக்க கூடாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் உடனே ஜாக்லின் சொல்லுவேன், நான்லாம் அப்படி நின்று இருக்கவே மாட்டேன், அது சொல்லிட்டா போய் பண்ணிட்டு வந்திருப்பேன், இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது கரெக்ட். அப்படிதான் ஆனந்தியும் சொல்றாங்க, அப்படிதான் பண்ணியிருக்கணும். அது பண்ணாலுமே மாசு, பண்ணலனாலுமே அது அவ்வளவு தூரம் போராடி தோக்குறதுமே ஒரு விதமான இதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆனந்தி சொன்னது ஜாக்லினோட மனதில் பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ரிஸ்கே போய் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாதியிலே ஓடி வர மாட்டேன் ஜாக்லினும் இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, பவித்ராவுமே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஆனந்தி கிட்ட, நான் ஓடி வர மட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பேன் அப்படின்றது சொன்ன உடனே இப்போ ஆட்டோமேட்டிக் மைண்ட்ல வந்துருச்சு, ஓ நம்மள எதிர்பார்க்கறாங்க இந்த மாதிரி தான், ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா விட்டு கொடுக்க கூடாது, நம்ம முயற்சி பண்ணிட்டு வருவோன்ற மாதிரி ஆனந்தி சொன்ன மாதிரி ஜாக்லின் முயற்சி பண்ணியிருக்காங்கன்றதான் பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.